அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கில் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள், ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் இருக்கிறார். ஆட்சி பீடம் மூலத்திரிகோணம் வீடு. ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது, அதுவும் 2ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். மறுபடியும் இந்த கிரகம் வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. ஒரு ராசிநாதன், அதுவும் இந்த மகர கும்ப ராசிக்கு சனி பகவான் மறுபடியும் இந்த ராசிக்கு வருவதற்கு 27 ஆண்டுகள் ஆகும். அப்போது இந்த கிரகம் வரும்பொழுது நல்லது செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது செய்யும். என்னென்னா, எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அந்த ராசிக்கு வந்தால். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டமும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது. ஏன்னா 7.5 சனி கமிட் ஆகிடுது. 7.5 சனி என்பது பயப்பட வேண்டாம். 19 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சரி வர இருக்காது. சரியாக படிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். மற்ற இதில் படிப்பை தவிர மீதி எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவாங்க. அப்போ 19 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. 19 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு இது 2வது ரவுண்டாக வரும் பட்சத்தில் நல்லதே செய்யும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாதையை காட்டிட்டு போகும் அற்புதமான காலம். 7.5 சனி உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி அன்பர்கள். அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தீய பலன்கள் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். ராசிநாதன் நல்ல நிலையில் தான் இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு சூப்பர், சொல்லவே தேவை. 4ஆம் இடத்துலேருந்து வந்த குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அற்புதங்க. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இந்த ஜூன் மாதத்தில் மிக மிக அற்புதமாக இருக்கிறதால பலன்களும் அற்புத பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. சூப்பராக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம், நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள் 3வது ரவுண்டு வரும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்னென்னா கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் வரும். மொத்தத்தில் இதில் 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். என்னதான் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் ஏற்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். குடும்பத்து உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க, சண்டைக்குன்னு நிற்பாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும்.
3ஆம் இடம் ராகு, சொல்லவே தேவை. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அப்படியே அள்ளி ராகு பொறுத்தவரையிலே உங்களுக்கு சிம்பிளாலாம் கொடுக்க மாட்டார். 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 100 ரூபாய் கட்டி கிடைக்கும். அந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு பெரிய விபரீத ராஜயோகத்தை தருவார். அற்புதமாக கொடுப்பார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிக்கலாம். வெளியூர் பிரயாணம் போகணுமா, உங்கள் ஜனனகால ஜாதகம் இதுக்கு இப்பொழுது இடம் கொடுக்குதா, தாராளமாக போங்க. சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ஆட்சி பீடம் வருகிறார். 4க்குடையவன் 4ல் இருந்தால் நல்ல பலனே அப்படின்னு சொல்லலாம். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் சனி பார்வையில் இருக்கிறது கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். தடாலடியாக வாங்கிட மாட்டீங்க. கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும், கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சுகக்கேடு ஏற்படுகிறது, சுகவீனம் ஏற்படும். உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா படிக்கணும், கொஞ்சம் சின்சியராக அட்டன் பண்ணால் தான், இல்லைன்னா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. 5ஆம் இடம் குரு, இப்போ அற்புதமான இடங்க. அங்கே குரு மட்டுமா இருக்கார், முக்கூட்டு கிரகங்களும் ஆரம்பத்தில் அங்கே தானே இருக்குது. அடுத்த 15 நாள் தானே உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன்லாம் அங்கே மிதுனத்துக்கு போகிறாங்க. அது வரைக்கும் இங்கே தானே இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்திற்கு இப்போ அடிக்கடி போக ஆரம்பிப்பீங்க. அங்கே வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு நிலைக்கு அங்கே போவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடடையும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி, குறிப்பாக அங்கே உள்நாடாகட்டும் இல்லை அயல்நாட்டு கல்வி கூட படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல சம்பாத்தியம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான மாதம். இந்த 5ஆம் இடம் குரு அப்படின்னாலே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது, சுக்கிரனும் இருக்கார். அதில் கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாதம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும், ஒரு சின்ன டெக்னீஷியன்லேருந்து பெரிய ப்ரொடியூசர் வரைக்கும், நடிகர்கள், டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், எடிட்டர்கள் எவ்வளோ இருக்காங்க. ஒரு கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்களும் சரி, கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் நிறைய பேர். இப்போ அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இது கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 5-10 சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருந்து குருவோடு இணைஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் 15 நாள் அவர் மிதுனத்துக்கு போயிடுறார், புதன் வீட்டுக்கு. இருந்த போதிலும் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னாக்கா, 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதால ஒரு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். ஞாபகம் இருக்காது. ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் மறதி ஏற்படும். இந்த மறதி ஏற்படுறதால அப்புறம் இப்போ உதாரணமாக அப்புறம் இபி பில்லு கட்டணும், மறந்து போச்சுன்னு சொன்னால் அப்புறம் ஃபைன் போட்டு தானங்க கட்டணும். அதுபோல் தான் ஏதோ ஒன்றுத்தையும் மறந்துட்டோம்னாக்கா அவங்களா தேடி வரும்போது நமக்கு கொஞ்சம் அசிங்கமாக தானே இருக்கும். அதுபோல் சில அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படும். விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம் கேது இருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார், நிறைய தடங்கல்களை கொடுத்தார். ஆனால் இப்போ அதே கேது அங்கே தான் இருக்கார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது. குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம், குபேரா சம்பத்து, ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஞானிகள், முனிவர்கள்,
சாமியார்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அத்துணை பேர்களுக்கும், ஒரு ஞான மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம். கேதுவை குரு பார்த்தாலே ஞானம் பிறக்கும்னு சொல்லலாம். யார் ஒருத்தருக்கும் ஒரு ஞான வடிவம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நிலை. உயர்கல்விக்காக செல்லலாம், உத்தியோகத்துக்காக செல்லலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா சாதிப்பீங்க. தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமையப்போகிறது. இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னா அப்போ தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை பிரான்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், வளர்ச்சி அதாவது விரிவாக்கம் பண்ணுங்கள். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 11ஆம் இடத்தை சனி பார்த்துருந்தார் இது நாள் வரைக்கும். எண்ணிய செயல் ஈடேறவில்லை, லாபம் கிடைக்கவில்லை, செய்யும் தொழிலில் சந்தோஷம் பிறக்கவில்லை. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. ஆனால் இப்போவும் சனி 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஆனால் உல்ட்டா குரு பார்க்க கோடி நன்மை. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அன்னோன்யம் ஏற்படும். எண்ணிய செயல் ஈடேறும். நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க, நினைக்காததையும் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் தருணம். ஆனால் கேஷுவலாக நான் ஒன்றுமே எதிர்பார்க்கலாம், அதுவாக நடந்து முடிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. நம்ம முயற்சி பண்ணி தோல்வி கிடைக்கிற நேரம்லாம் போக நம்ம ஒரு பின் பாயிண்ட் ஒரு முயற்சி இறங்காமலே வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தானாக வெற்றி தானாக வரக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லணும். இப்போ 11ஆம் இடம் என்பது மகுடம் சூடக்கூடிய இடம். ராஜ வைபவம் கிடைக்கும். உங்களுக்கு சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பெற போகிறீங்க. மூத்த சகோதரம் இருந்தால் அவரும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு தருணம். சூப்பராக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாத கிரகங்கள் சூப்பராக இருக்க போது, நல்ல பலனை தரப்போகிறது. 11, 12, 13 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லி இங்கே சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க அந்த 3 நாளும். மற்றபடி ஒன்றும் குறையில்லை. நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க சந்திராஷ்டமணிக்கு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வர்ற பிரச்சனை பாதியாக குறைஞ்சி போயிடும். சூதனமாக நடந்துப்பீங்கள்ல, அதனால் குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானுடைய ஸ்லோகம் சொல்லுங்கள். சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி.